பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் growthக்காக நிறைய விஷயங்கள் பட்ஜெட்ல வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 11 லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணும் இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான். அது எந்தெந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். குறிப்பாக எங்கே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா எல்லா சிட்டிஸ்லையும் மெட்ரோ ரயில் எக்ஸ்டென்ஷனுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா மெட்ரோ ரயில் எங்கெங்கே வருது அப்படின்னு அதை பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய லேண்ட் வேல்யூ ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மாதாவரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏரியா. ஸோ ரொம்ப அவுட்டர், ரொம்ப இடம் வேல்யூ கம்மியாக தான் இருந்துச்சு. குறிப்பாக இந்த மெட்ரோ சிட்டி வருது, அங்கே மாதாவரத்தோட எண்ட் ஆகுதுன்னு தோணுனதுக்கப்புறம் திடீர்னு இந்த தாப்பில் ஸ்கொயர் ஃபீட் 8000, 9000, 10,000ன்னு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 3000, 4000க்கு இந்த ஸ்கொயர் ஃபீட். ஸோ அப்போ லேண்ட் வேல்யூ திடீர்னு இருந்திருந்தாப்பில் 100% ரைஸ் ஆகிருந்தது அப்படிங்கிறது லேண்ட் ஓனர்ஸ்க்கு ஹாப்பியஸ்டான நியூஸு. இந்த மாதிரி நீங்கள் புதுசாக லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல அது இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு செக் பண்ணி வாங்கினா நல்லது. அது மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதுக்காகவும் ஃபண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனால எங்கே வருது அதெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் கவர்மெண்ட் சைட்ஸில் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து சிட்டிஸு உங்களுக்கு இடம் இது எல்லாமே தெரியும். அந்த மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இடம் ப்ரிஃபரபிளி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்.